ஓகே. ஸோ இப்போ வாஷிங் மிஷினில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி லீக்கேஜ். அதாவது வாஷிங் மிஷினுக்குள்ளே இருந்து வரல. ஸோ அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஹோஸ் தான். ஹோஸ்லேருந்து லீக் ஆகுது. அதாவது வெளியே போக முடியாமல் ரிவர்ஸ் வருது. இதில் பேசிக்கான இஷ்யூ என்ன அப்படின்னா, வாஷிங் மிஷின்லேருந்து வர அவுட்லெட் வந்து வெளியே எக்ஸிட் ஆகிறத விட ஹைட்டில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உயரம் குறைவாக இருக்கிறனால இதுலேருந்து ஃபுல் வாட்டரும் வெளியே போக மாட்டேங்குது. அதுதான் இஷ்யூ. இப்போது ஹோஸை வந்து டவுன் பண்ணலாம் அப்படின்னா இது கீழே கொண்டு போக முடியாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. இது அப்படியே கீழே ட்ராப் பண்ணால் வாட்டர் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிடும், கீழ் வீட்டுக்கு போகும். ஸோ அதுவும் இஷ்யூ தான். ஸ்டாண்டில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு சர்ச் பண்ணேன். பட் இதை விட ஹைட்டான ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப கிடையாது. ஒன்று வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்குது. ஒன்றே ஒன்றா இருந்தது. அது எக்ஸாக்டாக அப்படி ஒர்க் ஆகுமானு எனக்கு தெரியல. ப்ரைஸ் வந்து 1995 சம்திங் வந்தது. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது. அப்படின்றப்போ எனக்கு இன்னொரு ஸ்டாண்டு தேவையில்ல. பட் நான் இந்த வாஷிங் மிஷினோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படின்னா தான் இந்த அவுட்லெட்டோட ஹைட் கூடும். ஹைட் ஆட்டோமேட்டிக்காக கூடச்சுன்னா இதுலேருந்து வெளில போகிற வாட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகாமல் ஃபுல்லாக போயிடும். எப்பயும் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ஒரு மேபி ஒரு 1 or 2 லிட்டர்ஸ் இருக்கலாம் அதிகபட்சம். ஸோ அதை வந்து ஹவுஸ் வந்து எடுத்து விட்ருவேன். அந்த வாட்டர் மட்டும் கீழே போகும். அதாவது ரொம்ப கீழே அழுக்காக்கக்கூடாது அப்படின்றக்காக. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இதில் போயிடும், மீதி கீழே போகும். ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனை இல்லை. அதாவது இந்த வாட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிற பிரச்சனை ஸ்டார்டிங்கில் இல்லாமல் இருந்தது. பட் ரீசெண்டாக இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. கடைசியாக யூஸ் பண்ண ஒரு 4-5 டைம்ஸ் வந்து தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஜென்ரலாக எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது சரி பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ ஆன்லைனும் போயிட்டு ஆப்வியஸாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் தான். அதில் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வாஷிங் மிஷினை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட இந்த இதுலேயே டபுள் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இமேஜ்லேயும் காட்டுறேன். ஸோ அதை தான் ஆர்டர் போட்டு வாங்கி அதை இதில் ப்ளேஸ் பண்ணணும், இந்த ஸ்டாண்டில். பட் அதில் என்ன இஷ்யூ இருக்குன்னா, இந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது அது ஸ்டேபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, என் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. அதாவது இங்கேயே இருக்காது. இதை வந்து மூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே கொண்டு வந்து வைக்கணும். அப்படின்றப்போ இந்த ஸ்டாண்டு இப்போ நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த ஸ்டாண்டு மேலே அந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே வாஷிங் மிஷின் வரணும். அப்படின்றப்போ அந்த 2 காம்பினேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்டாண்டும் இந்த ஸ்டாண்டோட வலுவாக இருக்கணும். அண்ட் அந்த ஸ்டாண்டு மேலே இந்த வாஷிங் மிஷினும் கரெக்டாக ஹோல்ட் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் அது வந்து இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாண்டு வேஸ்ட்டு தான். இந்த இதுக்கு நான் வேறு ஏதாவது சரி பண்ணணும். ரைட்டா? ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, க்ளீனிங் ப்ராசஸ் ஆகுது. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இது வந்து இப்போ டீப் க்ளீன் ஆகுது. அதாவது செகண்ட் சர்வீஸ் வந்தாங்க. ஸோ செகண்ட் சர்வீஸில் என்ன பண்ணாங்க அப்படின்றத வேணா கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணி டெலிவரி அண்ட் ஃபர்தராக அது சால்வ் ஆச்சா என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வாஷிங் மிஷினில் வாட்ரு ஒழுங்காக ட்ரெயின் ஆகலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு போட்ட ப்ராடக்ட் வந்துருச்சு. இது ஒன்றும் இல்லை, வாஷிங் மிஷினோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது 100% ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கும் தெரியாது. பட் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் இதான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. அமேசானில் பார்த்ததை விட இது கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. இது வந்து கீழே வந்து கொஞ்சம் செக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. பர்ஃபெக்டான செக்ஷன் கப் கிடையாது. பட் அந்த ஸ்லிப்பாக கூட வந்து ரப்பர் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது வந்து அதை செட் பண்ணுறதுக்கு நான் நினச்சதை விட இது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது அண்ட் பெருசாக தான் இருக்குது. நான் இது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தில் ஹைட்டில் வந்து சின்னதாக வரும்னு நினச்சேன். ஏன்னா அதில் இருந்த இமேஜ் அப்படி இருந்தது. பட் ஒரு வாஷிங் மிஷினை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இது பெருசாக இருக்கானா, எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷினுக்குன்னு ஆல்ரெடி ஒரு மூவபிள் ஸ்டாண்ட் இருக்குது, நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி. ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இதை வச்சு இதுக்கு மேலே வாஷிங் மிஷின் வந்து நிற்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், அது ஸ்டேபிளாகவும் இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக இது ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்றது எப்போ தெரியும்னா, இது மேலே வெறும் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நின்று வாஷிங் மிஷின் ரன் ஆகணும். அப்போ தான் எனக்கு தெரியும். இன்னொன்று, வாஷிங் மிஷின்லேருந்து இப்போது வாட்டர் லீக் ஆகுது அப்படின்னா அது போக முடியாமல் அந்த பைப்லேருந்து லீக் ஆகாமல் உள்ள வழியாக லீக் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் உள்ளே இருக்கிற அந்த லைக் ட்ரெயின் அவுட்லெட்டும் வெளியே கனெக்ட் ஆக போகிற பைப்லையும் எனக்கு தெரிஞ்சு லீக்கேஜ் இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக அந்த தண்ணி வெளியேற மிஷினால் ட்ரை பண்ணி கடைசியில் அது மூவ் ஆக முடியாமல் ரிவர்ஸில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அந்த 2 இதுக்கு நடுவில் உள்ள அந்த கேப்லேருந்து அது லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அதையும் செக் பண்ணிவிட்டு தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈக்குவலாக கரெக்டான லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஐ மீன் செட் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ஹைட்டாக தான் இருக்குது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம். ஸோ நான் இப்போ செட் பண்ணியிருக்கிறது, ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேக்ஸிமம். நான் செட் பண்ணியிருக்கிறதுலே இப்போ இதுதான் வந்து ஒரு கொஞ்சம் வந்து கூட இருக்குது. ஓகேவா?
மீதி எல்லாம் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ணியும் பார்க்கணும். வாஷிங்கில் கூட இது பிரச்சனை ஆகுமான்னு எனக்கு தோணலை, அதாவது இதுலேருந்து ஸ்லிப் ஆகும்னு தோணலை. பட் கண்டிப்பாக ரின்ஸ் அண்ட் ட்ரையில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா ட்ரைன்றப்போ அது பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றும். உங்களுக்கு ட்ரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுன்னு தெரியும் ட்ரைன் ஆகும்போது. ஸோ அது ஒன்று செக் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் செட் பண்ணுறதை விட அந்த லீக்கேஜில் வந்து இன்டர்னலாக லீக் ஆகுதான்றதையும் நான் செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணிட்டு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நாளைக்கு வீடியோவில் கட்டும்போது கூட கொஞ்சம் தண்ணி தான் லீக் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இதை வாங்குறதுக்கு நடுவில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு நடுவில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணோம். கிச்சன் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு 2 வாட்டி, அதுவும் கரெக்டாக ரின்ஸ் ஆகும்போது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் தான். அதாவது ஃபஸ்ட்டு வாஷ்க்கு ஒரு வாட்டி தண்ணி வெளியேறும் போது கிச்சன் ஃபுல்லாக இதாகிடுச்சு. மறுபடியும் ரின்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி தண்ணி வெளியே வந்துச்சு. ஸோ பிரச்சனையானால் கண்டிப்பாக பிரச்சனை தான். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வந்து முடிஞ்சளவு சரி பண்ண, அதாவது ஹியூமன் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ 4 இதுவும் சேம் ஹைட்டில் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போது இதுக்கும் நடுவில் ஒரு இது வந்து இந்த லெவல் மெஷர் பண்ணுறது, இது வந்து என்னோடய புல்லப் பாரில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வச்சு செக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பபுள் அப்படின்னா இது ஹைட்டாக இருக்குது, இது லோவாக இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து நான் காமன் மெஷராக வச்சுக்கணும். ஸோ இதை வந்து இதுதான் என்னோடய ஸ்டாண்டர்ட் ஹைட்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போது நான் இங்கே வைக்க போகிற எல்லா இதுவும் சென்டராக கொண்டு வரணும் அந்த பபுளை. ஸோ இதை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குமானா இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பபுள் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 4மே வந்து கரெக்டான ஹைட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போது வந்து இதை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கும் நடுவில் எனக்கு நல்லா தெரியும் இது வந்து கரெக்டான ஐடியா கிடையாது. இப்போ கிரவுண்டில் இந்த ஸ்டாண்டை வச்சு இது மேலே வாஷிங் மிஷின் வைக்கிறோம்னாலே இது வந்து எந்த லெவலுக்கு ஸ்டடியாக இருக்குன்னு தெரியல. பட் ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டடியாக தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்டாண்டு மேலே இந்த ஹைட் அட்ஜஸ்டரை வச்சு அது மேலே வாஷிங் மிஷினை வச்சா தான் வந்து நான் எதிர்பார்க்குற ஹைட் கிடைக்கும். ஓகே, இன்னொன்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வெறும் ஹைட்னால அதாவது இந்த அவுட்லெட்டில் இருந்து இது போய் வெளியே சேரும் இல்லையா, இதுலேருந்து மட்டும் தண்ணி லீக் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தண்ணி லீக் ஆகுது. ஏன்னா சில நேரம் வந்து இந்த பாட்டம்லேருந்து தண்ணி லீக் ஆகும். ஸோ இது வந்து சும்மா அந்த அவுட்லெட்னால மட்டும் பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து இதுதான் வந்து ட்ரெயின் அவுட்லெட். அங்கேருந்து தான் வந்து அதாவது டப்புலேருந்து தண்ணி வெளில வர்றது. ஸோ இந்த இடத்துலையும் அதாவது இங்கே அப்படி இல்லைன்னா இந்த இடம், அதாவது இந்த பேக்கு அப்படி இல்லைன்னா இங்கே லீக் ஆகுதுன்னா வெளியிலேயே லீக் ஆகிடும். பட் உள்ள வழியாக லீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து தான் எங்கேயோ லீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரெயின் அவுட்லெட்டுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு இதே மாதிரி ஒரு சின்ன பைப் இருக்கும். ஸோ மேபி இங்கேயும் வந்து பிரச்சனை இருக்கலாம், ரைட்டா? ஸோ இதனாலேயும் லீக் ஆகலாம். ஒன்று நான் டேரெக்டாக இதுலேருந்து ரன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லையா, இப்போதைக்கு ஹைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த அவுட்லெட்டை கரெக்டாக ட்ரெயின் அவுட்லெட்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை உள்ளேருந்து லீக் ஆகுது இல்லை மறுபடியும் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக டைட்டாக லீக் ப்ரூஃபாக கொஞ்சம் ட்ரை பண்ணி டேப் போடணும், ரைட்டா? ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ வந்து செட் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷினோட ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக தான் தெரியும் அடியில் பார்த்தா. ஆனால் இதுக்கு அடியில் வந்து ரவுண்டாக தான் இருக்குது. இது வந்து பர்ஃபெக்டாக இதுக்குள்ளே இருக்க அந்த குழியில் வந்து உட்காந்துருக்கு. அண்ட் இந்த பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டோட அந்த பேஸில் கரெக்டாக தான் உட்காந்துருக்கு. ஓரளவுக்கு ஆட்டினாலுமே ஸ்டாண்டோட தான் இதாகுது, இந்த ஸ்டாண்டு தனியாக ஆடலை. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஓகே தான், அதாவது ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்னா ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. அண்ட் இதை வந்து இந்த ஸ்டாண்டை வந்து கரெக்டாக இந்த செட்டப் உட்கார அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வேண்டிய அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரன் பண்ணி பார்த்துரும். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சோண்டு துணி மட்டும் போட்டிருக்கேன். P10 வச்சிட்டேன். இது ரின்ஸ் அண்ட் ட்ரை. பின்னாடி வந்து ஃபில்டர் போட்டாச்சு, அதை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாலும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது பின்னாடி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து இப்போ இதை விட ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் ரிட்டர்ன் ஆகாமல் இதில் லீக்கேஜ் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா இதோட நான் தப்பிச்சிருவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இஷ்யூ உள்ளே எங்கே லீக் ஆகுதுன்னு செக் பண்ணி அதை சரி பண்ணணும். ஸோ இப்போதைக்கு பின்னாடி இருக்க இந்த டோரை போடலை, எதுவும் வாட்டர் படாது. ஸோ இந்த டோரை வந்து சரியாயிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த டோரை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது லீக்கேஜை விட இந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்டடியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுறேன். ஒரு வேளை நல்லா இருக்குது அப்படின்னா இதோட லிங்க்கையும் கீழே தரேன். அமேசானில் வாங்கினது தான், லிங்க் இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக போய் சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் வந்து ஸ்டடியாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டாண்டில் வந்து எந்த வைப்ரேஷனும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது ஸ்டாண்ட் எப்பயும் போல். இனி இது ரின்ஸ் ஆகும் போது எவ்வளோ வைப்ரேட் ஆகுது
இல்லை எவ்வளோ ஸ்டடியாக இருக்குன்றதை இனிமேல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ட்ரை ஆகும் போது 2 விஷயம் தெரியும். ஒன்று வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து இந்த ஸ்டாண்டோட ஸ்டெபிலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆடாமல் அசையாமல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஒரு வேளை வலிச்சு தொடச்சி அள்ளணும் அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டே வந்து மறந்துட வேண்டியதான். ஸோ இதை ஃபுல்லாக வலிச்சு தொடச்சி அள்ளி இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒதுங்க வச்சு தண்ணி எங்கேயும் தேங்காத மாதிரி தொடச்சி எடுக்கணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகே, ட்ரைன் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த லீக் ஆகுது பாருங்கள், இதை தான் சொன்னேன். எங்கேருந்து லீக் ஆகுது இந்தா தெரியுதா? இப்போ இந்த சைடில் வந்து லீக் ஆகுதுன்னா இந்த இங்கே லீக் ஆகுது, அதாவது இங்கே எனக்குள்ளே லீக் ஆகுது, இதில் லீக் ஆகுது, அதாவது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி தான். அது பேக்கில் வந்து ரிவர்ஸில் ஆகி இவ்வளோ நாளாக அடித்ததில் வந்து ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து லீக் ஆகுது. ஸோ இதை வந்து சரி பண்ணி ஆகணும். பாப்பா எல்லாம் போக போக சரியாயிருச்சுன்னா ஓகே, நானும் முடிஞ்சளவு இதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரை ஆகிக்கிட்டு இருக்கு, உள்ளே வந்து டப்பு சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக தான் இருக்குது, ஆடலை. ஸோ அந்த வகையில் ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த செட்டப்பை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் என்னோடது, அதை நான் தான் பார்ட் 2ல சரி பண்ணணும்.